ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண டாபிக், எல்லோரும் என்கிட்ட கொஷின் கேட்ட ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, லக்னம்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டுங்களா? எல்லாருக்குமே ராசி என்ன தெரியும், நட்சத்திரம் என்னன்னு தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஆனால் லக்னம்னா என்னன்னு தெரியாது. சில பேருக்கு ஜாதக கட்டம் இருக்கும், அந்த கட்டத்தை வச்சு அதில் லக்னம் நீங்கள் போட்டிருக்கோம், அது லக்னம்னு எடுத்துப்பாங்க. இங்கிலீஷில் அசண்டன்ட் போட்டிருக்கோம், அதை வச்சு நீங்கள் லக்னம்னு தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சில பேருக்கு வந்துட்டு டைம் தெரியும், ஆனால் ஜாதக கட்டம்னே ஒன்று கிடையாது அவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் வந்து கரெக்டாக செகண்ட்ஸ் கொண்டு கரெக்டாக இருக்கணும். பட் லக்னம் வந்து ஒரு 2 மணி நேரம் கேப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் லக்னம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நீங்கள் பிறந்த நேரம் குறிப்பாக ஒரு 6லேருந்து 7 மணி வரையும், 8லேருந்து 9 மணி வரையும், இந்த மாதம் சித்திரை மாதம், வைகாசி மாதம் தெரிஞ்சால் அதுலேருந்து நீங்கள் லக்னத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. சரிங்களா? இந்த லக்னம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த பொழுது சூரியன் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் நின்றுச்சோ அதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் நீங்கள் தலை. சரிங்களா? அதுலேருந்து தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தை கணக்கு எடுப்பாங்க. சரிங்களா? அதில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் எடுத்து எந்த பாவாதிபதி எங்கே நிற்கிறாரு அதை பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு லக்னம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணுறப்ப, அர்ச்சனை பண்ணுறப்ப உங்கள் பேரில் நட்சத்திரம் பற்றி அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க. ஆனால் லக்னம் தெரிஞ்சால் தான் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம சொல்கிற பலன் எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதம் தெரிந்து நேரம் தெரிந்தால் போதும். குறிப்பாக தோராயமாக ஒரு 6லேருந்து 6:30, 6:30லேருந்து 7, ஏதாவது ஒரு டைம் தெரியும்ல, அந்த மாதிரி டைம் தெரிஞ்சாலே போதும். உங்களுடைய லக்னம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுலேருந்து உங்களுடைய பலன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும் உங்கள் பலன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம வந்து மேஷ லக்னம், அதாவது எந்த நேரத்தில் பிறந்தவங்க, எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் பிறந்தவங்களும் எந்த நேரத்திலலாம் பிறந்தவங்களாம் மேஷ லக்னமாக இருப்பாங்கன்றது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சித்திரை மாதம் 6 மணி முதல் 10 மணி வரை பிறந்தவர், காலை 6 மணிலிருந்து 10 மணி வரை பிறந்தவர்கள் எல்லாம் மேஷ லக்னம். வைகாசி மாதம் 4லேருந்து 6 மணி வரை, காலை 4லேருந்து 6 மணி வரை. ஆனி மாதம் 2லேருந்து 4 மணி வரை. ஆடி மாதம் 12லேருந்து 2 மணி வரை. ஆவணி இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. புரட்டாசி 8 மணி முதல் 10 மணி வரை. இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமேஜில் கொடுத்துருப்போம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.